Daily. Taste the Daily. கடைசியாக நம்ம மீட் பண்ணும்போது விஜய் அவர்கள் சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க. ஜாதகத்தை படி பார்க்குறப்போ டிவிக்கு விஜய் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட்டணியில் சேரக்கூடிய அமைப்பு, தன் பக்கம் இழுக்கக்கூடிய அமைப்பில் கூட சேரலாம். அதே மாதிரி இப்போ சிஎம் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? அவரோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது மனதளவில், உடல் அளவில் பெரிய பாதிப்பை, பயங்கர டிப்ரெஷன் ஆகிறார். நிறைய விஷயங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. மகாபாரத போர் மாதிரினே வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் ஆன்மீக குழு, ஒரு பக்கம் மத குழு, ஒரு பக்கம் பொதுமக்கள் குழு. இதை மூணையுமே சமாளிக்கணும். இதை நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும். அமைச்சர் பதவியை எல்லாமே கொடுத்தாச்சு. இதில் பல பேருடைய கடிவாளம் கட்டி கொண்டு போகக்கூடிய சாமர்த்தியம், சாதுர்த்தியம் இதெல்லாம் சாருக்கு இருக்கணும். எல்லாத்தையுமே நம்பக்கூடாது. நம்பகத்தன்மையும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற பேரில் பல சிக்கலை சந்திக்க போகிறார் விஜய் சார். பல சிக்கலை அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். அப்போ டிசம்பரில் கேது பயிற்சி. இந்த டிசம்பர் வரையும் ஒரு போராட்டம் போயிட்டுருக்கும் பயங்கரமாக. சிஎம் சாருக்கு கீதாச்சாரத்தை ஒட்டி வச்சுக்கணும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படிங்கிற மாதிரி அதை வாசிச்சுக்கிட்டார்னா இவருக்கு மனதைரியம் வந்துடும். அப்போ தேரோட்டி கண்ணனாக இவர் இருந்து கூட இருக்கிறவங்கள கவனிக்கிறதுக்காகவே ஒருத்தர் நிர்ணயிக்கணும். இது நமக்கு டிவியில் சொல்லக்கூடிய அமைச்சர் பதவியோ எம்எல்ஏ இதெல்லாம் வேற. அதற்குள்ளார ஒன்று இவர் ஒரு விஷயம் வச்சாதான் இவர் ஜெயிச்சு வர முடியும். அடுத்ததாக அண்ணாமலை அவர்களோட ஜாதகம் எப்பயுமே உச்சத்தில் தான் இருக்குது. அவர் வந்தார்னா நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாங்க. மோடிஜிக்கியோடைய அத்தனை தரமும் இவர் நல்ல அங்கீகாரமாக இருக்குது. இவருக்கு ஜாதக கட்டமைப்பு சரியில்லை. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். சேனல் 5 எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப 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 வணக்கம், நன்றிங்க. கடைசியாக நம்ம மீட் பண்ணும்போது விஜய் அவர்கள் சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ சிஎம் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? அவரோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபிஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து இந்த சேனலை பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு வரவேற்பு, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறது நம்ம ஜாதக கட்டத்தை வச்சு, அதுவும் நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய ஜாதகங்கள் வந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த 3 பேரோடைய லீடர்ஸோடைய தான் நம்ம எடுத்தோம். ஆன்லைனில் எடுக்கும் பொழுது கூகுளில் சர்ச் பண்ணிமா ஒரு 2-3 விதமாக இருந்தாலும் கோச்சார கிரகத்தோட அமைப்பை நல்லா எடுத்துக்கிட்டோம்னா அந்த சந்திரனுடைய அமைப்பு, சந்திரநாடி அப்படின்னு பார்ப்போம். நிறைய பிரசன்னம், சந்திரநாடி, கடிகார பிரசன்னம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்படி எடுத்து நம்ம 3 லீடர்ஸோடைய இப்படி போட்டி போடக்கூடிய அமைப்பில் எடுத்த விதத்தில் இவங்களுடைய நம்ம சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஜோசப் எனும் விஜய் சாரோடைய ரொம்ப 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 அற்புதமான ஜாதக அமைப்பு இருந்தனால ஆணித்தரமாக சொன்னேன். நல்ல வரவேற்புங்க. பெண் ஜோதிடர்களில் முதன்மையாக இந்தளவுக்கு ஒரு 100க்கு மேலே 110 வரும்னு சொன்னதை ரொம்ப வரவேற்பு. எல்லோரும் இதை இந்த சேனலை உற்று நோக்கியிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த ஆதரவு எல்லாருக்குமே நன்றி. அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து தான் நம்ம சொல்கிறோம். கோச்சார கிரக அமைப்பை வச்சு தான் சொல்கிறோம். ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பை வச்சு தான் சொல்கிறோம். இது ஏன் மற்றவங்களுக்கு மிஸ் ஆனது அப்படின்னா, அவங்களுடைய அந்த காலகட்டம் எப்படிங்க, அதாவது ஜாதகம் அன்றைக்கி வராங்க, அப்படி உட்காடுறாங்க, உட்காந்தோடனே ஒரு பிரசன்னம் இருக்குது. இத்தனை நாள் இவ்வளவு நாளில் நடக்கும், 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், அது போல் இருக்குது. மாதக்கணக்கில் இருக்கிறது வேறு. அன்றைக்கி வெயிட்டாக ஒரு ராஜ யோகம், லாட்ரி யோகம், வின் பண்ணக்கூடிய அதிகாரம் எல்லாமே ஓட்டு போடக்கூடிய அன்றைக்கும் ஓட்டை எண்ணக்கூடிய அன்னைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுமா. அதனால தான் அந்தளவுக்கு ஆணித்தரமாக சொன்னேன். நல்ல வரவேற்பு.
அப்போ இனிமேல் காலகட்டங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம். ஏன்னா கிரகங்கள் வந்து நகரக்கூடியதுமா, மாதக்கோள்கள், வருடக்கோள்கள், இப்படி நிறைய ஜோதிடர்கள் அதை வச்சு நம்ம மீண்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நிறைய யூடியூப் சேனலில் பேசினாங்க. தற்சமயம் இனி வரும் காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த லீடர்ஸ் வந்து முன்னாடி இருந்தவங்க வேற, இப்போ இவருக்கு போட்டியாக அல்லது ஒரு விஷயத்தை வந்து மக்களிடையே நிலைநாட்ட வரக்கூடியவங்க வேற. அந்த முகங்கள் 2 பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பையனான மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த களம் இறங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதற்கு மேல் மட்டத்துடைய அதிகாரத்தோட அண்ணாமலை சாரும் மிக உத்வேகமாக இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்க 2 பேரும் எப்படி இங்கே கூட்டணின்னு நான் முன்னாடி சொன்னனோ அதே கூட்டணியில் தான் வர முடியும். ஏன்னா 3 பேரோட ஜாதகமும் தற்சமயம் பார்க்கும் பொழுது தசாபுத்தி வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. அதுவும் இப்போ சிஎம் ஆகியிருக்கக்கூடிய நம்ம விஜய் சாருக்கு என்னன்னா, நிறைய விஷயங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. மகாபாரத போர் மாதிரினே வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் ஆன்மீக குழு, ஒரு பக்கம் மதக்குழு, ஒரு பக்கம் பொதுமக்கள் குழு, இதை 3ஐயுமே சமாளிக்கணும். இதை நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய 2ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய ராகு கேது அன்னைக்கு சொன்னதை தான் இன்றைக்கும் அந்த கேதுவோடைய ஆதிக்கம் இனிமே பேச போகுது. அதுதான் மதம், ஆன்மீகம் சார்ந்த விஷயம். அப்போ இவ்வளவு அமைச்சர் பதவியை எல்லாமே கொடுத்தாச்சு. இதில் பல பேருடைய கடிவாளம் கட்டி கொண்டு போகக்கூடிய சாமர்த்தியம், சாதுர்த்தியம் இதெல்லாம் சாருக்கு இருக்கணும். எல்லாத்தையுமே நம்பக்கூடாது. நம்பகத்தன்மையும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற பேரில் பல சிக்கலை சந்திக்க போகிறார் விஜய் சார். பல சிக்கலை அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். அப்போ டிசம்பரில் கேது பயிற்சி. இந்த டிசம்பர் வரையும் ஒரு போராட்டம் போயிட்டுருக்கும் பயங்கரமாக. இன்னும் மாற்றங்கள் உண்டு. மேலதிகாரிகள் இப்போ பாருங்கள், போலீஸ் துறை, பத்திரிகை துறை, அதே போல் பல துறை அமைச்சர்கள் விலகிறது, இங்கே வந்து சேர்றது, இப்படியே குழப்பங்கள் டிசம்பர் வரையுமே போகும். அடுத்தது கேது ஜென்மத்துக்கு வரார், சந்திரனோட இணையறார். அதுக்கு பேர் சூரியன் சந்திரனோட பாவ கிரகங்கள் ராகு கேது சேர்ந்த ஒரு கிரகண தோஷமாக மனத அளவில் உடல் அளவில் பெரிய பாதிப்பை, பயங்கர டிப்ரெஷன் ஆக போகிறார். சரிங்களா? அப்போ ஒரு தனி மனிதனாக இருந்து தன்னை வெளிக்காட்டுவதற்காக பல விஷயங்கள் வந்து அவர் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோ ஒரு வழிபாடோ ஒரு ப்ளஸ்ஸோ பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ வந்து நிறைய ஒர்க்லோடில் அவர் என்ன ஆகும், சில விஷயங்களை தவற விடுவார். உள்ளார இருக்கிறவங்கெல்லாம் சில நரித்தந்திர வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அதில் எல்லாம் மைனஸ் எது ப்ளஸ் எது சொல்லுவாங்களே, நல்ல நெற்கதிர் ஜிம்முன்னு நல்லா ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்குமா, அதில் அந்த நாயுருவிம்பாங்க, சின்ன சின்ன செடிகள் புல்லுருவி இதெல்லாம் முளைச்சிருக்கும், அது வளர்ந்த செடியை கெடுத்து விட்டுரும். புரியுதுங்களா? அதுபோல் சில பதர்களெல்லாம் களையக்கூடிய அமைப்புகள் இவருக்கு மன வலிமையை கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இவங்க ஆன்மீகம் சார்ந்து தனக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய விஷயமெல்லாம் இவர் சரி பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்டாண்டர்டான மைண்டு, ஸ்டாண்டர்டான உடல் அமைப்போடு இவர் சாமர்த்தியமாக நடத்தணும். அப்போ பல ஏவுகணைகள், இப்போ ஒரு போர் இருக்குது, மகாபாரத போர், அப்படியே அம்பும் வெள்ளும் வந்து பாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சமாளிக்கிறது? அப்போ கிருஷ்ண பகவான் தான் வந்து எவன் ஒருத்தரிடம் ஒரு மனிதனிடம் இறைவனையே கூட இருந்து தூதுவராக இருந்து வழி நடத்தும் போது இறைவன் கூட இருக்கும்போது அதை ஜெயிக்க முடியும். அதுபோல் ஒரு இறை சக்தி அவருக்கு கூட இருந்து வழி நடத்தினால் மட்டுமே இவருடைய களம் ஜெயிக்கும். இல்லாட்டி மாற்றத்தை சந்திக்கலாம். 2027 டிசம்பர் வரையிலுமே 2027 டிசம்பர் வரையுமே கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் போராட்டமான போர்க்களமான பல மாற்றங்கள், பல விஷயங்கள்
தமிழ்நாட்டில் இப்போ பெண்கள் குழந்தைங்க எல்லாருமே என்ன பார்ப்போம்? குழந்தைங்க டிவி பார்ப்பாங்க. அந்த டிவி சீரியல் நிறைய பேர் பார்ப்பாங்க. குழந்தைங்க கூட இப்போ நியூஸ் பார்க்குது. ஆமாம். யார் அமைச்சர் ஆகிறா, நம்ம அண்ணன் விஜய் சார் என்ன பண்ணுறாரு, நம்ம மாமா விஜய் சார் என்ன பண்ணுறாருன்னு உட்காந்து அந்த டிவியில் போடுப்பா நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த சீரியல் பார்க்குறதெல்லாம் விட்டு இன்றைக்கி தினமும் நம்மளுடைய அமைச்சரவை இது சட்டமன்றத்தை பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளோ நேரமாக சின்ன இதுலேயே செல்லில் பார்க்குறது, இன்றைக்கி ஃபேமிலியை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பல மாற்றங்கள்மா, பல விஷயங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு புது புது விஷயங்கள் இப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அவர் சமாளிக்கணும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் மிஸ் ஆனால் பாஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பெண்களுக்கான ஒரு இது வந்து நம்ம பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கார். அதை நடைமுறைப்படுத்தணும். அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ குழந்தை பாருங்கள், நேற்று வந்து ஒரு 3 வயசு குழந்தை வந்து கொலை பண்ணி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதாகிருக்கு. இது மாதிரி மர்டர் ஏன் ஆகுது? அது பெண் குழந்தைய பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த நான் சொன்ன மாதிரி அந்த இலாக்காவில் இருக்கிறவங்களாம் கவனமாக பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி ஒரு பையன் சிறுவன் வந்து வெட்டி கொலையாச்சு அப்படின்னு வந்துச்சு. சமீபத்தில் இந்த கொலை கேஸு நம்ம வந்து இப்போ சென்ற ஆட்சியில் வந்து போதை ஒழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய விஷயங்கள் வேலைவாய்ப்பு இல்லை இளைஞர்களுக்கு, இதெல்லாம் கரெக்டாக நம்ம சீர்படுத்தணும். அப்போ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் வந்து ரொம்ப கவனிக்கக்கூடிய அமைப்பில் சின்ன சின்ன பீரியடில் கூட ஏதாவது இப்படி ஆகாத அளவுக்கு நல்ல ஒரு சட்டத்திட்டங்கள், கடுமையான ஒரு தண்டனையை கொடுத்தாதான் இதெல்லாம் சீக்கிரமாக சீர்படுத்த முடியுமா? அப்போ இந்த ஆட்சியில் எவ்வளவு வேகம் இருக்குது பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. பணம் சார்ந்து இருக்குது, அதே போல் மக்களிடையே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சார்ந்து இருக்குது. இது மாதிரி பல கெட்ட பேர் அவதூறு இல்லாமல் நம்ம பார்த்துக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ ஆட்சிக்கு முன்னாடியே நம்ம கரூர் சம்பவம் பெரிய பிரளயமாச்சு. ஒரு பெரிய கஷ்டத்தை சந்தித்தார் அவர். அதுக்கு இன்னும் விடை தெரியாமல் பல குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அரசியல்லையும் சரி சட்டத்துலேயும் சரி. அதெல்லாம் நம்ம சீர்படுத்துறதுக்கான விஷயங்கள் என்ன, சரிப்படுத்துறதுக்கு என்னன்னு தினமும் பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப சொல்லுவாங்களே கண்குத்தி பாம்பு மாதிரி பார்க்கணுன்னு பார்க்குற அளவுக்கு நிறைய திறமைசாலிகளுக்கும் நிறைய பொறுப்பானவங்களுக்கும் அனுபவசாலிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த புதிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு இது மாதிரி எந்த சிஎம்மும் யாருக்கும் பதவி கொடுக்கல. அதிலெல்லாம் ரொம்ப பாராட்டணும். ஆனால் அதை வழி நடத்துறதுக்கு இந்த பதவி வாங்கினவங்க அனுபவசாலியாக இவங்களாவது கூட வச்சுக்கணும். புரியுதுங்களா? தெரியாத காட்டுக்குள்ளார போய் நம்ம அதை விட தேடுற மாதிரி ஆயிடக்கூடாது. இதில் யார் அப்புறம் பாதிப்போம்? சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால் தெளிவான விஷயங்களும் தெளிவான சிந்தனைகளும் ஆரோக்கியமான உடல் வச்சுக்கிட்டு இவர் ஃபஸ்ட்டு தன்னை மெருகேற்றி கொள்ள வேண்டும். கிரக சூழ்நிலை சரியில்லை, இதை நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இந்த காலகட்டங்கள்லாம் இவர் எப்படி நகர்த்தி கொண்டு போவார் அப்படிங்கிறது பிரபஞ்சனமும் ஈசனும் தான் அவருக்கு சக்தியையும் நல்ல ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு பாதிப்பில்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி சனாதன தர்மத்தோடு கேட்டுக்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிஎம் ஆகிறதுலேருந்தே நிறைய பிரச்சனைகள். ஏன்னா வந்து எலெக்ஷன் இந்த ரிசல்ட் வரைக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஒரே பிரச்சனையாக இப்போ போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் கூட இருக்கவங்கனால தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தீங்கல்ல. கண்டிப்பாக. ஏன்னா இந்த கூட இருக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்குது, ஓகே, பெயர் நாமம் இருக்குது, நியூமரலாஜி இருக்குது. இப்போ சாரு முதல்வர் ஆனதுக்கு அவருடைய நியூமரலாஜியும் ஒரு காரணம். ஓகே, நம்ம பாட்டுக்கு நீசபங்க ராஜயோகம் அதெல்லாம் சொன்னாலும் தசாபுத்தி வந்து அவருக்கு டாப்பில் கொண்டு வந்துருச்சு. இந்த பெண்களுடைய ஆதரவுலாம் அந்த சுக்கர திசை தான். அவர் பெண்களுடைய ஆதரவு வந்து ரிஷபம். அப்போ சாரை பொறுத்தவரையும் என்னன்னா கீதாச்சாரம் மாதிரி நடக்கணும். கீதாச்சாரத்தை அவர் அடிக்கடி உள் வாங்கிக்கணும். சிஎம் சாருக்கு வந்து கீதாச்சாரத்தை ஒட்டி வச்சுக்கணும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படிங்கிற மாதிரி அதை வாசிச்சுக்கிட்டார்னா இவருக்கு மனதைரியம் வந்துடும். அப்போ தேரோட்டி கண்ணனாக இவர் இருந்து ஒவ்வொருத்தருடைய என்ன செயல்பாடுகள் என்ன எதை நோக்கி அவங்க நகர்த்துறாங்க. அரசியல் களம்ங்கிறது பெரிய விஷயமா நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. கரெக்டாக போனால் அட்டண்டன்ஸ் போட்டோம் உட்கார்ற விஷயம் இல்லைம்மா.
இது ஒரு டீச்சராக இருக்கும்போதே எத்தனை ஃபேஸ் பண்ணுறோம். கூட ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டூடெண்ட்டோட ப்ராப்ளம் எல்லாமே அதில் இருக்குது. கல்வி சார்ந்திருக்கு, உயிர் சார்ந்திருக்கு, மான பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ நாடே உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்காங்க, நாட்டு மக்கள் உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ கூட இருக்கிறவங்கள கவனிக்கிறதுக்காகவே ஒருத்தர் நிர்ணயிக்கணும், ஒருத்தரை போடணும். அது நல்ல ஒரு வெல்டுடுவாக இருக்கணும். அவங்க ஒவ்வொருத்தருடைய அமைச்சருடைய செயல்பாடுகளை கவனித்தா போதும். ஓகே. அப்போ ஒவ்வொரு தலைமைத்துவத்துக்கும் ஒரு ஒரு கடமையாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரியவோ ஒரு அனுபவசாலியோ இவர் நியமனம் பண்ணணும். இது நமக்கு டிவியில் சொல்லக்கூடிய அமைச்சர் பதவியோ எம்எல்ஏ இதெல்லாம் வேறு. அதற்குள்ளார இவர் ஒரு விஷயம் வச்சாதான் இவர் ஜெயிச்சு வர முடியும். இது அடியனோட சின்ன எளிய ஒரு சொல்லுவாங்களே, தன்னோட புத்திக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்போ ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு விஜய் அவர்கள் பிஎம் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் ஜாதகத்தை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இந்த ஆட்சியில் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். ஸோ இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பார்வையில் அவரோட ஜாதகத்தை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாகுபாடு இல்லாமல் அடித்தள மக்கள்லேருந்து அரசியல்வாதியிலேருந்து அரசாங்க அதிகாரியில் இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது உண்மை. ஓகே. அரசியல்வாதி எத்தனை பேர் இங்கே மாறி வந்துட்டாங்க. நேற்று கூட ஒரு பெண் சேர்ந்தாங்க. ஸோ இதெல்லாம் நல்லதுக்கு தான். இந்த சேர்ந்தவங்களை சரி பண்ணணும். ஒன்று, மீண்டும் நான் அதை தான் சொல்கிறோம், கிரகங்கள் படி ஒரு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சரிங்களா? மூணாவது விஷயம், வாழு போய் கத்தி வந்துச்சுங்கிற மாதிரி இவர் எந்த நிமிஷமும் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் அசந்தா அள்ளிடுவாங்க, தூக்கிடுவாங்கங்கிற மாதிரி இவருடைய பிரச்சனைகள் வளரும். இந்த 1.5 வருஷம் வளருமா. ஓகே. மனதையும் உடம்பையும் திடப்படுத்திக்கிற அமைப்பு இருந்தாலும் இந்த கேது அசைச்சு பார்த்துரும். ஒரு விரக்தி, போடா எல்லாம் தூக்கி போட்டு என்ன வாழ்க்கை அப்படிங்கிறத அந்த அசதிக்கு மட்டும் விட்டுறக்கூடாது. அவர் நிலையாக இதில் போராடிட்டார்னா மேற்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு கிரக நகர்ந்து வரும். பார்த்தீங்களா? குரு பகவான், ராகேது, சனி பகவான் மேஷத்துக்கு வரும் பொழுது அதிலெல்லாம் ஸ்ட்ராங்காக உட்காரக்கூடிய அமைப்பு, உயர்வான அந்தஸ்தை பிடிக்கக்கூடிய அமைப்பு, இன்னொரு தரக்க சிஎம் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே உண்டு. ஆனால் தமிழகத்தை விட இந்தியாவையே ஆளக்கூடிய அமைப்புக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதாவது சொல்லுவாங்களா, ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாதும்பாங்க. அந்த அமைப்புகள் சூரிய திசையெல்லாம் வரும்போது அவருக்கு வேறு மாதிரி மாற்றத்தை கொடுத்துரும், நம்ம நினச்சிட்ருக்கோம். அதனால் இந்த குருட்டு அதிர்ஷ்டம், இந்த நீசபங்கம் அப்படிலாம் நெடுங்காலம் 20 ஆண்டு 40 ஆண்டெல்லாம் நகர்த்தி கொண்டு போகாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் மற்றவர்களுடைய ஜாதக அமைப்புகள் உயர்வாகவோ, ஜாதகமும் கிரகத்தையும் தாண்டி நம்ம செய்யக்கூடிய தானம் தர்மம், ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு ப்ளஸ் சொல்லுவாங்க, என்ன தெரியுமாம்மா, நல்லா இருங்க நல்லா இருங்க. அவரை நினைக்க 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 அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் அப்படியே அந்த பிரபஞ்சத்துலேருந்து உட்காந்துச்சு. விஜய் சார் தான் வரணும்னு எல்லாரும் மனசுலையும் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 கோடி இல்லை, 6-5 கோடி மக்கள் மனசில் உதிச்சிருச்சு. வெளிநாட்டில் கூட யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எண்ண அலைகள் வைப்ரேஷனு அவரை தூக்கி விட்டுருச்சு. புரியுதுங்களா? அதுபோல் இன்னொருத்தர் சிங்கம் மாதிரி நின்னாங்கன்னா அப்போ நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். யார் வேணால் யாருக்கு வேணாலும் பூனைக்கு மணி கட்டுற மாதிரி கட்ட வருவாங்க. ஏன்னா எல்லோரும் ஓரளவு அந்த டீனேஜ் தான் இனிமேல் வரும். டீனேஜ் மக்கள் உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 40-50 மக்கள் தான் இனிமேல் அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தான் சிஎம்ஓ பிஎம்ஓ போஸ்டிங் உண்டு. இனிமே வரவங்களுக்கு 70, 80 above 60 aboveலாம் கிடையாது. அது வேணால் உறுதியாக நான் சொல்கிறேன். மாறி அமையறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் கிடையாது. ஏன்னா மக்கள் பெண்களும் விட மாட்டாங்க, டீனேஜ் பிள்ளைங்களும் விடாது. புதிய ஆட்சி, புதிய பரிமாணம், புதிய வளர்ச்சி, புதிய திட்டங்கள், இதெல்லாம் சொன்னதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரணுமா. கொண்டு வரலைன்னா வேறு மாதிரி ரிவீட் ஆகும். ஜென்மத்தில் குரு வனவாசம், ராமர் வனவாசம் போன மாதிரி ஏதாவது ஒரு கிரீடத்துக்கு, அரசாளும் பதவிக்கு ஒரு கெட்ட பேர், அவதூறுகள் அதிகமாகும். ஜூன் மாதத்துலேருந்தே அதிகமாகும்.
அப்போ அந்த கிரீடத்தை தக்க வச்சுக்கணும். அதற்கு என்ன, நிறைய பேருமா ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்கம்மா. எனக்கு இதில் நான் ஜெயிப்பேனா, நான் இப்படி 50 பேர் கம்பெனி வச்சுருக்கேன், அதில் ஜெயிப்பேனான்னு 3 மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஒரே வீடியோவில் ஒப்பமாங்கிற மாதிரி பெண் ஜோதிடராக இருந்து இந்த அளவுக்கு பேசுகிறீங்க. 4-5 சேனலில் பேசுகிறேன், சரிங்களா? சேட்டலைட் டிவிலையும் பேசுகிறோம், பயிற்சி எல்லாத்துக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோ ரீச் ஆனது நம்ம கட்டத்தை பார்த்து சொன்னோம். வாடிக்கையாளர்களுக்கும் அதுதான், உங்களுக்கு இது நடக்கும், கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி கிரக கோச்சாரம் சரியில்லை. இந்த பாதகாதிபதி மாரகாதிபதியெல்லாம் இருக்குங்கம்மா, தசா புத்தியெல்லாம் இருக்குது. நம்ம வந்து எல்லாரும் எப்படி பேசுகிறாங்கன்னா, அந்த கிரகம் இந்த கட்டத்தில் இது இருக்குது, சுக்கிரன் இங்கே இருக்குது, சூரியன் செவ்வாய் இருக்குது, இதுதான் கிடையாது. நட்சத்திர சாரம் பார்க்கணும், தசாபுத்தி எந்த ஓட்டத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த இடத்துல ஜெயிப்பாங்க, அந்த இடத்துல மிஸ் ஆகுமா, அது 3வது பாயிண்ட்டு. தசா புத்தி அந்தரம், அந்த அந்தரத்தில் ஜெயிப்பாங்க, அப்படியே சர்க்கிள் ஆயிரும். இது பரமபதம். எதுங்க இது? பரமபதம், யாருமே நினைக்க முடியாத விஷயம், சரிங்களா? அதனால் எல்லாருமே இப்போ அவங்க தலைமையிடமாக இருந்த எடப்பாடி சாராக இருக்கட்டும், நம்ம முன்னாள் ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், கூட இருந்தவங்க எல்லாருமே பல மாற்றத்துக்கு போயிட்டாங்களா இல்லையா? எவ்வளோ நாள் கடிவாளம் போட முடியும்? அப்போ இங்கே இருக்கிறவங்க பல மாற்றத்துக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் நிலையில்லாத வாழ்க்கையாக போயிடுச்சு, நிலையில்லாத ஆட்சியாக களையக்கூடாதுல்ல, சரிங்களா? அப்போ எல்லாத்துக்குமே வாய் வார்த்தை, வாக்கு பலிதம், நம்மளுடைய சொல் ஒன்று செயல் ஒன்றா இருக்கக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா இறைவன் சொல்கிறார், நல்லா இருக்கணும் எல்லா மக்கள், சரிங்களா? இடைஞ்சல் இல்லாமல் கொண்டு போகணும், மக்களிடையே சலசலப்பு இல்லாமல் கொண்டு போகணும், சரியான வழிநடத்தை இருக்கணும், ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் கரெக்டான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும். ஏன்னா கீழே அடிமட்டத்திலேயோ கீழேயோ ஒரு வேலையை தப்பாக செஞ்சிட்டாங்கன்னா மேலிடமும் பாதிக்கும்ல, அதுதான் விஷயம். ஏன்னா சனி பகவான்கிறது லேபர்ஸ், ஊழியர்கள், கூட இருக்கிறவங்க, மக்கள் இறங்கி வேலை செய்யணும். இறங்கி வேலை செஞ்சாதான் இந்த களத்தை சரியாக சீர்திருத்த முடியும், சீராக்க முடியும், ஸ்டாண்டர்டாக அமைய முடியும். நான் அண்ணா மாதிரி, நான் காமராஜ் மாதிரின்னு வாய் வார்த்தைக்கு மட்டும் சொல்லக்கூடாது. அதை நிலைநாட்டி ஓரளவு மக்கள் மனசில் உட்கார்ந்ததை தக்க வச்சுக்க வேண்டும். அதற்கு நிறைய மனவலிமை வேணும், போராட்ட குணம் வேணும். நல்லதை மட்டும் நடப்போம், நல்லதை மட்டும் செய்வோம், நல்ல பலன் அடைவோம். அடுத்ததாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்காரு. முன்னாடி நம்ம பேசும்போதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஜாதகம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்துருக்காரு. ஆனால் இவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்காருல்ல, இவரோட ஜாதகப்படி இவரோட அமைப்பு எப்படி இருக்குது? உதயநிதி அவர்களுடைய ஜாதகம், தாத்தா அப்பா எல்லாருமே வந்து பெரிய அரசியல் ஜாம்பவான், அதில் நம்ம தலைவணங்கி சொல்லணும், அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நிறைய விஷயங்கள் நாட்டுக்கு பொது நலமாக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. பெண்களுக்கு ஊதியம் எல்லாம் கொடுத்தது, நிறைய தொழில் திட்டங்கள், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் எல்லாமே நிறைய புதிய புதிய பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் சாதித்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து மறுக்க முடியாது. ஆனாலும் இவருக்கு அந்த வாய்ப்பு வருமா? இந்த இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய இவருடைய கையில் அது வருமா நாளைக்கு அப்படின்னா, இவருடைய ஜாதகப்படி பார்க்கும் பொழுதும் கண்டிப்பாக சூரியன் செவ்வாய் 1, 5, 9 வலிமையாக இருக்கணும். இவர் வந்து எப்படின்னா ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கணும். ஒன்று, ஒருத்தரோ அல்லது 2 பேரை சார்ந்து தான் இவர் இருப்பார். 2வது விஷயம், 2ஆம் இடம் இவருக்கு சரியில்லை. வாக்கு அப்படிங்கிறத எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல என்ன வாக்கு கொடுக்கணுங்கிற விஷயம், தாத்தாவோட விஷயத்தை நிறைய கற்றுக்கணும். அவர்லாம் பெரிய ஜாம்பவானுங்க, அதெல்லாம் சொல்லவே முடியாது, ஆத்மா. அதனால் அவருடைய விஷயத்தை இவர் நல்லா பாடம் கற்றுக்கணும். கிரக கோச்சார அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னும் 2 ஆண்டுகளுக்கு கழியணும், அவசரப்பட முடியாது. அடுத்த பீரியடில் நிற்கலாம். ஆட்சி கலைப்போ அல்லது பிரச்சனைகளோ வந்தால்
சொல்லுவாங்களே, நம்ம அப்பாவோ அம்மாவோ செய்த புண்ணியம், தாத்தா செஞ்ச புண்ணியம், இவங்க அம்மா செய்யக்கூடிய வழிபாடு முறைகள், இதில் நம்ம கிரகத்தை தாண்டி இறை சக்தி இருக்குமா? அந்த இறை வழிபாடு இப்போ ஒரு பெரிய பிரபலியமானவங்க ஒரு ஐசிக்குள்ளே போயிடுறாங்கன்னா எல்லாரும் பிரார்த்தனை வைக்கிறோம்ல, எல்லாருமே பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை தான் வலிமையாயிரும். கிரகத்தை மிஞ்சி நமக்கு வெளியே கொண்டு வரது இறைவன் தான். அப்படி தாற்பரியத்தில் இவர் ஜெயிச்சா உண்டு. அதிகமான மெஜாரிட்டிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த வலிமையான ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்ததாக அண்ணாமலை அவர்களோட ஜாதகம் எப்பயுமே உச்சத்தில் தான் இருக்குது. அவர் வந்தார்னா வந்து ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவரோட ஜாதகம் எப்படி இருக்குது? ஏன்னா இங்கே இருக்கிறதுலே ரொம்ப யங்கஸ்ட் பர்சன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள். கண்டிப்பாங்க. அதை பற்றி யங்கஸ்ட்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய அனுபவம்லாம் பார்த்தீங்கன்னா 70-80 வயசுக்கான அனுபவங்க. பேச்சாற்றல், அறிவு, சாதுர்த்தியம், போராளி குணம், ஆன்மீக சிந்தனைவாதி, இப்படி எல்லாமே மோடிஜிக்கியோடைய அத்தனை தரமும் இவர் நல்ல பாடம் கற்பிச்சிருக்காரு. பாடத்தை சொல்லிகிட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு விஷயமும் எடுத்து சொல்லக்கூடிய அந்த கையாளக்கூடிய எல்லாமே இவர்கிட்ட பயங்கர கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது, அங்கீகாரமாக இருக்குது. இவருக்கு ஜாதக கட்டமைப்பு சரியில்லை, அதை நம்ம சொல்லிடணும். நான் வந்து கூகுளில் இப்போ வந்து எங்கள் ஊருக்காரர் தான், கரூர் தான் என்னோடய நேட்டிவு. ஆனாலும் சரியான ஜாதகமாக கூகுளில் ஐலிய நட்சத்திரம், லக்னம் இதெல்லாம் நம்ம வச்சு இவங்களுடைய 2வது செவ்வாய் சனிங்கிறது மக்கள் தொடர்புமா. செவ்வாய் சனிங்கிறது ஒரு பெருத்த அவமானத்தை கொடுக்கும். செவ்வாய் சனிங்கிறது ஒரு ஒதுக்கப்பட்டு அப்புறம் மீண்டும் முளைச்சி வர மாதிரி, ஆலமரம் மாதிரி. சனி பகவான் இவருக்கு உச்சமா, எப்பயுமே மக்களிடையே இவர் இருப்பார். அந்த சனி உச்சமாக இருந்து செவ்வாயோடைய அமைப்பில் இருந்தனால தான் அந்த காக்கி சட்டை உடுப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து ரொம்ப போராடி வந்தார். அதுவும் நிலையாக இல்லாமல் போனதுக்கும் காரணம் தசாபுத்தி தாமா. சரிங்களா? இவருக்கு சுக்கிர தசை முடிஞ்சு இப்போ சூரிய திசையில் தான் இவர் பெரிய அமைப்பு உண்டு. ஆனால் என்றைக்குமே சலித்தவராக மாட்டார். இவங்களுக்கும் அண்ணாமலை சாருக்கும் ஜிக்கும் நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்றைக்கி சொல்கிறேன், பின்புலமாக இருந்து தாக்கக்கூடிய ஏவுகணையோ அல்லது அம்போ இவரால் சமாளிக்க முடியல. தசாபுத்தி அதுக்கு ஒத்துழைப்பு தரல. கிரக கோச்சாரத்தில் சில மைனஸ் நிறைய அவருக்கு இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும். எதுக்கு நம்ம பரிகாரம் சொல்கிறோம்? எதுக்கு நம்ம வழிபாட்டு முறைகள் சொல்கிறோம்? எதுக்கு இந்த இடத்துல இப்படி போங்க, இந்த ஸ்டோன் இப்போ ராஜாவெலாம் அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியர் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், எல்லாருமே அத்தனை ரத்தனங்களை அணிஞ்சிருப்பாங்க. அந்த ரத்தனத்துக்குள்ளே கூட ஒரு வேல்யூ இருக்குது, நியூமரலாஜிக்குள்ளார ஒரு வேல்யூ இருக்குது. அத்தனை வழி நடத்தி கூட இருந்தே கொண்டு போனார் சிஎம் ஆகிறதுக்கு. அவரே ஒரு காலகட்டத்தை தூக்கி எறிய மாதிரி ஆச்சா? சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தரையும் எப்படி வைக்கணுங்கிறது யாரோட கையில் இருக்குது? நம்ம இப்போ இந்த சேனலில் பேசுகிறோன்னா நம்மளோட கையிலையா இருக்குது? இயக்குனர், எடிட்டரு எத்தனை பேர்த்து கையில் இருக்குது? அதுபோல தான் இவரும் தன்னுடைய விஷயத்தில் ஸ்ட்ராங்கான ஆளுகளை செலக்ட் பண்ணி ஸ்ட்ராங்கான இவருடைய பேச்சை கேட்குற அளவுக்கு தலைமைத்துவத்தில் ஆள் இருந்து சப்போர்ட் பண்ணினா அருமையாக நிலைநாட்டி எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு ஆட்சி பீடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இவருடைய ஆட்சி வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக சனாதனம், ஃபுல்லாக தர்மம், ஃபுல்லாக வேறு எல்லாமே அறிவு சார்ந்து இருக்கும். இதில் ஆமாம், அறிவு ஆக்கப்பூர்வமான அப்படியே ஒன் மேன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி இவரோட இதே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு ஆண்டவன் நல்ல அனுகிரகம் கொடுக்கணும். ஏன்னா அந்த கேது சந்திரனோட இவருக்கு ஜிக்கு வந்து அங்கே தான் உட்காருது. இது எப்படி பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாருக்குமே கடகம் சிம்மம் தான் ஆட்சி, அரசாளக்கூடிய தன்மை. அந்த ராசியில் இத்தனை போராட்டத்துக்கும் இந்த பாவகிரக தொடர்பு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அதுக்கும் சூட்சுமமான பல விஷயங்கள் இருக்குது. ராகுக்கு பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம் சொல்லுவோம், கேதுக்கு பார்த்திங்கன்னா திருப்பாம்பரம் சொல்லுவோம். ஆனால் அந்த ராகு கேது ரெண்டுமே காலசர்ப தோஷமாக இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ரஜினிகாந்த் ஜாதகம்லாம் நம்ம ஏன்னா ஒரு பிரபலியமாக
பல ஆண்டுகள் 30-40 வருஷமெல்லாம் தொடர்ந்து ஒரு லீடராக தொடர்ந்து ஒரு பிரபலியமாக இருக்கிறவங்கள ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சமாவது ஏதாவது இருப்போமா, ஒரு 10 வருஷமாவது கவுன்சிலராக இருப்போமா, ஒரு எம்எல்ஏவாக இருப்போமா, எல்லாத்துக்கும் ஆசை இருக்குல்ல. புகழுக்கும் பணத்துக்கும் மயங்காத ஜென்மமே இல்லை மனித ஜென்மம். அப்படி அந்த ராகுகேது காலசர்ப தோஷம்னு வச்சுங்களேன், 30-31 வயசுக்கு மேலே அவங்க மெஜாரிட்டியாக தன் காலில் ஊனி ஒரு பிரபலியமாக, ஒரு அங்கீகாரமாக, ஒரு அரசியல்வாதியாவோ, ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய ஆளாவோ வருவாங்க. கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அதுபோல தான் இந்த கிரகங்களுடைய இந்த கிரகமாளிகா யோகம்பாங்க. கிரகமாளிகா யோகம் யாருக்கு தெரியுமா இருக்குங்க? உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கு இருக்குது. இவருக்கு கிரக தோஷம் இருக்குது. அதனால தான் லேட் ஆகுது அண்ணாமலை ஜிக்கு. பல விஷயங்கள் சர்க்கிளை வந்து இதை சந்தித்து அப்புறம் மீண்டும் மீண்டும் வராரு. அதனால் இந்த ராகு கேதுவோட அமைப்பில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தப்பிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த சூட்சுமங்கள்லாம் நம்ம வந்து வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு யாருக்கு பாக்கியம் இருக்கோ பயன்படுத்திக்கிட்டோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றி மேம். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் விஜய் அவர்கள் சிஎம் ஆவார் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னோன்னே நெக்ஸ்ட்டு சிஎம் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். அவரோட ஆட்சி பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றிங்க.